சம்மர் முடிகிறதுக்குள்ளே என்னென்ன வத்தல் செஞ்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இதை ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும். ஜவ்வரிசியை 2 தடவை கழுவிட்டு தாராளமாக தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வைக்கிறது எதனாலனா ஏர்லி மார்னிங்கே எடுத்து ஜவ்வரிசியை வேக வச்சு வத்தலை வெயிலுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் நம்ம நைட்டு ஊற வச்சு காலையிலேயே செய்கிறதுக்காக நைட்டு ஊற வைக்கிறோம். இப்போது காலையில் எழுந்து குக்கரில் 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எந்த பவுலில் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே பவுலில் 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடாகி வரும்போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம 5 பச்சை மிளகாவை சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊறின ஜவ்வரிசியை இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க. எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்த பிறகு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது போல் நல்லா ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வத்தல் செய்கிறதுக்கு 1/2 உப்பு தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்ச பச்சை மிளகாவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வத்தல் ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஜவ்வரிசி வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிடும். சுத்தமான காட்டன் துணி எடுத்து அது தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. துணியை நல்லா விரித்து விட்டு ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து துணியில் வச்சுடுங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் குழிக்கரண்டியால் எடுத்து துணி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. இது போல் எல்லா ஜவ்வரிசியும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இது 1 டே ஃபுல்லாக நல்லா காயட்டும். ஈவினிங் ஆன பிறகு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு. ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. வெயில் நல்லா அதிகமாக இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிடும். வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. துணியோட பின்பக்கத்தில் லேசாக தண்ணி தெளித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு பிறகு நம்ம வத்தலை எடுத்தால் வத்தல் ஈஸியாக கழண்டு வந்துடும். பாருங்கள் இது மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தண்ணி தெளித்து எடுத்ததுனால லேசாக ஈரம் இருக்கும். இதை இன்னும் ஒரு நாள் காய வச்சு எடுத்துடுங்க. எடுத்த பிறகு நம்ம இது போல் எண்ணெயை சூடு பண்ணி பொரித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான ஜவ்வரிசி வத்தல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thanks for watching.